காலங்களாக நல்ல தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். சந்தோஷம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அந்த தேவன் யார்? நாம் சேவிக்கிற தேவன். அவர் உண்மையுள்ள தேவன், உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனாகிய தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பராமரிக்கிற நல்ல ஆண்டவரை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட நல்ல இரட்சகரை அறிய, புரிய, அவரை ஏற்றுக்கொள்ள, அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, கர்த்தராக ஏற்றுக்கொண்டு, அவரில் விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை, நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படிக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று மனப்பூர்வமாக, சந்தோஷமாக, அல்லேலூயா, வெற்றிகரமாக நாம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சேர்ந்து கரங்களை தூக்கி 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில கரங்கள் ஒரு முறை சொன்னது, ரெண்டாவது கீழே போச்சு. அவ்வளவு உறுதி ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறோம், இப்போ அப்படி நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. முதலாக இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று தைரியமா சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளையா, பிசாசின் பிள்ளைகளா, உலகத்தின் பிள்ளைகளா, ஆகப்பாட கன்ஃபியூஷன். பிரைஸ் தி லார்ட். கன்ஃபியூஷன் மாற்றணும். இந்த இரவு வேளையில அழுது ஜெபித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக திரும்பி வரணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா, யாரும் ஏமாற்றப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரல. நாம் எல்லாரும் சத்தியத்தை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் வார்த்தைகளை சரியாக கவனித்து நாம் யார் என்று தெரிந்து கொண்டு கர்த்தரை சேவிக்க கடவோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதை பரிசுத்தாவியினால் முத்திரையிடப்பட்டு கர்த்தருடைய சபையாக, மணவாட்டியாக மாறும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் 21ஆம் நூற்றாண்டாகிய இந்த காலகட்டத்திலே அதை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், அது மக்கள் மத்தியிலே, சபையோர்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது 3 வார்த்தைகளால் சொல்லி அந்த வார்த்தைக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி சீக்கிரமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எல்லோரும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு செய்தி முடியும் போது 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டுக்கு போகிற பழக்கம் விட்டுட்டு, இந்த இரவு வேளையில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே வரும்போது அந்த நேரத்தில் ஆண்டவரே இது என்னுடைய நிலைமை, நான் இப்படிதான் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டிய காரியங்களை மனப்பூர்வமாக விட்டுவிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக புதுக்கப்பட்ட நிலைமையில மாறும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த நல்ல பழக்கமான ஒரு வேத பகுதிக்கு நேராக இந்த இரவு வேளையில் நாம் தியானிக்கும்படி நம்ம கவனத்தை திருப்புவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், அல்லது ராஜாக்களின் 2வது புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன்
இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரை தனக்கு அடிமையாக்கும்படிக்கு வந்தான் என்றாள். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட சேர்த்து படிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை படிக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு தெரிகிற வார்த்தை தான். இந்த வசனம் நல்ல பழக்கமானதுன்னு சொல்லுவீங்க. ஒரு வேளை கன்வென்ஷன் கூட்டத்தில் இதுதான் படிக்கணுமான்னு நினைப்பீங்க. இந்த இரவேளையில் அந்த அதிலிருந்து 3 வித்தியாசமான வார்த்தைகள், ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட 3 வார்த்தைகள் மட்டும்தான் சுட்டி காட்டி நாம் அதனுடைய பரிகாரத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரராகிய ஏலியாவுக்கு பிறகு, ஏலியா தீர்க்கதரிசியின் ஊழியத்துக்கு பிறகு தன்னுடைய ஊழியத்தை ஏலியாவுக்கு இருந்த இரட்டிப்பான வல்லமையோடு ஊழியம் செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரராக அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தார் எலிசா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏலியா எதையெல்லாம் செய்தாரோ அதற்கு இரட்டியான அற்புதங்களை எலிசாவின் ஊழியத்திலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நல்ல ஊழியம் செய்திருந்த இந்த ஊழியர்கள் மத்தியிலே ஊழியர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை படித்தோம். அதிலேயே அந்த வசனத்திலே 3 கருத்துக்களை எடுக்கும்படியாக மட்டும்தான் அந்த வசனம் இப்ப படிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பதில் அதுக்குள்ள இருக்கிறது. நாம் அப்படி செய்வோமானால் இந்த இரவு வேளையிலே வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகள் இருக்கிற எல்லா தோற்கடிப்புகள், எல்லா விதமான தவறான எண்ணங்கள், தப்புகள் எல்லாம் திருத்தப்படும், சீர்திருத்தப்படும், சீர்பொருந்த செய்யப்படும். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் நம் சபைகளிலே உண்டாகும். அல்லேலூயா. சபைகளில் எழுப்புதல் வருவதற்கு முன்னால் நம் வாழ்க்கையிலே சரியான எழுப்புதல் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாமே ஒரு நடிக்கிற காலத்துல வந்திருக்கிறோம். என்ன பார்த்தாலும் ஒரே நடிப்பு, நடிப்புக்கு தான் இடமும் இருக்கிறது. உலகமே நடிப்புக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் நடிப்புல தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. உண்மையை ஏற்றுக்கொள்ளவோ, உண்மையை பற்றி கொள்ளவோ, உண்மையை அதை வாழ்க்கையில தெரிந்து கொண்டு நடக்கவோ மக்கள் இஷ்டம் இல்லாத, விருப்பம் இல்லாத ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது கட்டு கதைகள் சொல்லி, ஏதாவது நல்ல சிரிக்க வைக்கிற காமெடிகள் சொல்லி கன்வென்ஷன் ஸ்டேஜில் பேசினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படியே ஒரே சிரிப்பு, செய்தி ஃபுல்லா சிரிப்பு தான், அப்படி இருந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த சிரிப்பெல்லாம் ஒருவேளை வீட்டில் போற சிரிச்சுட்டே இருப்பீங்க, மனம் திரும்புதல் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய இஷ்டம், கர்த்தருடைய விருப்பம் ஒவ்வொரு செய்தி கேட்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இது ஏமாற்றுதல் ஊழியம் அல்ல, இது உண்மைக்கு நேராக உங்களை உருவாக்குகிற ஊழியம். அதனால கர்த்தருடைய சத்திய உண்மை என்பதை நாம் அதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. இந்த முதல் வசனத்திலே படித்த அந்த முதல் வசனத்திலேயே அந்த 3 கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, கவனிங்க, விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதும், தெரிந்தாலும் புரியாமல் இருக்கிறதும், புரிந்து கொண்டாலும் அறிக்கையிடாமல் இருக்கிறதும், அறிக்கையிட விருப்பம் இருந்தும் அபிமானத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான இழப்பை நேரிட்டு கொண்டிருக்கிற உங்களை பற்றி தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த 3 காரியங்கள் இருந்து ஒரு விடுதலை எப்போ கிடைக்குமோ அப்பொழுது சரியான எழுப்புதல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 3 கருத்துக்கள் முதல்ல சொல்லுகிறேன். 1, மரணம். 2, கடன். 3, அடிமைத்தனம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எடுத்து சொன்னது இனி யாரும் பைபிளில் குறிஞ்சிருக்க கூடாது. எல்லாரும் கவனமா இருக்கணும். வாசிக்க சொன்னபடி வாசிக்கணும். அல்ல அந்த டைம் எல்லாம் நல்ல கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்ல கவனிங்க. இங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ, அவர் எலிசாவிடத்தில் வந்து she cried out என்று சொன்னால் அவர் சத்தமிட்டு கதறுகிறாள், சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். என்னன்னு கேட்டா, உம்முடைய தாசனாகிய என்னுடைய கணவர் உம்முடைய தாசனாக இருந்தார், ஊழியக்காரனாக இருந்தார், அவர் இறந்து போனார், அவர் இறந்து போனார், வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. இப்போ கடன் கொடுத்தவர்கள் அங்கே வந்து 2 பிள்ளைகளை பிடித்து என்ன செய்ய போகிறார்கள், அடிமைகள் ஆக்கும்படி இப்போ எல்லா காரியம் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, இந்த 3 வார்த்தைகள் தான் சரியா கவனிங்க. 1 மரணம், 2 கடன், 3 அடிமைத்தனம். அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இந்த பல்வேறு நிலைமையிலே பார்க்க வேண்டும். தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கையில ஒரு காலத்தை ஜீவன் பிரியமாக இருந்தவர்கள் ஜீவனை வெறுத்து விட்டு மரணத்தை தெரிந்து கொள்ளுகிற காலம். பிரைஸ் தி லார்ட். வெள்ளையை விட கருப்பை தெரிந்து கொள்ளுகிற காலம். அல்லேலூயா. ஒரு தம்பி ஒன்று மீட் பண்ண வேண்டிய தேவை வந்து பாஸ்டர் பையன், அவனை மீட் பண்ணுவதற்காக அவனுடைய வீட்டுக்கு சென்றேன். அவன் ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். ஓகே, நிறைய வலியுறுத்தி அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னதுனால வெளியே வந்து ரூம் திறந்து உள்ளே பார்த்தால் ரூம் ஃபுல்லா மரணத்தின் பிக்சர், மரணத்தை பற்றிய படங்கள். மரணம், ஐ லவ் யூ டெத், ஓகே டெத் ஐ வெல்கம் யூ, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறானாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானாம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறானாம், நல்ல கீபோர்டு போடுவானாம், எல்லாம் செய்வான். ஆனால் வீட்டுக்குள்ளே அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பொழுதும் மரண சிந்தனை. அல்லேலூயா. இது 21ஆம் நூற்றாண்டுல ஒருவருக்கு மட்டுமல்ல, அநேகருடைய பிரச்சனை தான். அல்லேலூயா. எதிலையோ மாட்டி இருக்கிறாங்க. பேரு கேட்டால் சபையில விசுவாசியா, கிறிஸ்தவனாம், சர்ச்சுக்கு போவாங்களாம், ஜெபிப்பாங்களாம், கொடுப்பாங்களாம், பல காரியங்களை செய்வாங்களாம். இந்த இரவு வேளையில பெற்றோர்கிட்ட சொல்லுகிறேன், பல காரியங்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளை பற்றி பாராட்டும் போது அவங்க வாழ்க்கையை நித்திய அழிவுக்கு நேராக, நித்திய மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதை தெரியாமல் இருக்கிற பெற்றோர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தெரியும், எங்க பிள்ளைக்கா எல்லாம் தெரியும், கம்ப்யூட்டரை பற்றி A to Z தெரியும், மொபைலை பற்றி A to Z தெரியும். அல்லேலூயா. எல்லாம் தெரியும். இயேசுவை பற்றி ஏயும் தெரியாது, பியும் தெரியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி ஏயும் தெரியாது, பியும் தெரியாது. பேசும்போது எல்லாம் தெரியும். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு கிடைத்த இந்த நாளிலேயாவது இந்த மனப்பான்மைக்கு ஒரு சேஞ்ச் வரணும். அல்லேலூயா. பெற்றோர்கள் தெரியாமல் குடும்பத்திலே பிள்ளைகள் பிசாசின் கையிலே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், ஒரு கருத்து, மரணம் என்கிறது ஒரு முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது. அநேக பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதே இந்த சிந்தனை தான். எதுக்கு தாராளமா சொல்லணும், ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று அகங்கரிக்கிற, அகந்தையோடு இருக்கிற, எல்லாம் தெரியும், பைபிளா எனக்கு நல்லா தெரியும், உபதேசமா நல்லா தெரியும், இந்த சபை உண்டானதில் இருந்து, அந்த சபை கட்டப்பட்டதில் இருந்து, அந்த சபையினுடைய அல்லது ஆரம்ப ஊழியத்தில் இருந்து நான் இதற்குள்ள இருக்கிறேன். மனம் திரும்பினீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது.
மக்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி தான், மனம் திரும்பினீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? மனம் திரும்பினதை போல நடிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டதை போல நடிக்கிறோம், பிரசங்கம் பண்ண தெரியும் என்று நடிக்கிறோம், எந்த காரியம் கிடைத்தாலும் எனக்கு செய்ய முடியும் என்று நாம் நடிக்கிறோம். உண்மையிலே மனம் திரும்புதல் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்களே, ஏசா பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த யாக்கோபின் அண்ணனாகிய ஏசா அவருடைய வாழ்க்கையில கிடைத்த நன்மைகளை எல்லாமே இழந்து போக காரணமே மரண சிந்தனை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய சகோதரன் யாக்கோபு பற்றி நமக்கு தவறான சில எண்ணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பனை ஏமாற்றிட்டாங்க, அண்ணனை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளதில்லை ஒரு விலையும் கொடுக்காமல் போனா யாரு? ஏசா. என்ன செய்ய தெரியுமா? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த பாக்கியத்தை இழந்து விட்டான். இழந்து விட காரணம் என்னன்னு கேட்டால், நீங்க வசனம் படிச்சு பாருங்க. நாளை நான் மரிக்க வேண்டி வருமே, இப்ப சாப்பாடு தான் தேவை. இப்போ நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நாளை மரிக்க வேண்டி இருக்கும். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் வைத்துட்டு இருந்தால் சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைப்பதற்காக அந்த பதவியை இழந்து சாப்பிட்டான். சேஷ்ட புத்திர பாக பதவி அவனுக்கு நஷ்டமானது, அப்பாவின் ஆசீர்வாதம் அவனுக்கு நஷ்டமானது. இந்த இரவு வேளையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்களாக விசுவாசிகள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று அபிமானிக்கிற, அதை பற்றி சந்தோஷப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே இதுதான் சம்பவித்திருக்கிற என்று சற்று நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மீதி எல்லா காரியம் ஓகே தான் இருக்கிறது, எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த நிலைமையிலே மாறிக்கொண்டே இருக்கிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்று மரண சிந்தனை. என்ன? மரண சிந்தனை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற தேவனுடைய கிருபையில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்துக்கு போக விசுவாசத்தை இழந்து விட்டு, விசுவாச வாழ்க்கை இழந்து விட்டு பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாக காரணமே மரண சிந்தனை. அல்லேலூயா. இந்த மரணத்தை இனி டிவைன் பண்ண அது வேற வழியில போயிடும். ஓகே, கவனிங்க. இந்த சிந்தனை தேவனை விட்டு விலகி பாவத்துக்கு என்று நம்மை இழுத்து கொண்டு போகிற இந்த மரண சிந்தனை வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கிருபையின் வரங்கள் எல்லாமே இழந்து விட்டு இப்போ வேஷ கிறிஸ்தவர்களாக, அல்லேலூயா, பேர் கிறிஸ்தவர்களாக மட்டும் நாம் பார்க்கப்பட காரணம் உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, இந்த வெற்றியின் ஆண்டிலே திரும்பி வந்தால் மட்டும்தான் தேவ கிருபை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது கொஞ்சம் விலை கொடுத்துதான் ஆகணும், சும்மா கிடைக்காது. அல்லேலூயா. இது ஏன் சொல்றோம்னா, நாம் அழைக்கப்பட்டது, நாம் பிரித்தெடுக்கப்பட்டது பல்வேறு பாரம்பரியங்கள் இருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்தது ஒரு சபையாக கூடி உலகத்திலே கெட்டு போவதற்கல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை ருசி பார்த்த, தேவனிடத்தில் தேவ குமாரில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்ட நாம் ஆவிக்குள்ளே செத்தவர்களாக, நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் செத்து போன நிலைமையில இருந்தால் என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவிலே இந்த சவால்களை சந்தித்து நாம் வெற்றி பெற்றோம்னா அடுத்த நாள் பகல்லே நம்முடைய குடும்ப கூடுகை, அல்லேலூயா, குடும்ப ஆசீர்வாத கூடுகை மிக வெற்றிகரமாக மாறும். அல்லேலூயா. ஆனா பேசிக்கான காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். இந்த இரவு வேளையில காரியத்தை தெரிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்திலே அழுது ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது சிரிக்க வேண்டிய காலம் அல்ல, இப்பொழுது அழுது ஜெபிக்க வேண்டிய காலம். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். எங்க பார்த்தாலும் மரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பகுதியை பார்த்தாலும் மரண சிந்தனை இருக்கிறது. ஒன்று, மரண சிந்தனை, அதை விட்டு விலகணும். ரெண்டு, மரித்த நிலைமையில இருக்கிறார்கள் அநேகர். படிங்க எபேசியர் 5:14. எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. தூங்குகிற நீ என்ன செய்யணுமா? விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எல்லாரும் கவனிங்களே. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் தான் படிச்சோம். அதனால எல்லாருக்கும் தெரிகிற வசனம் தான். கவனிங்க. தூங்குகிற விசுவாசி, ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிற தூங்குகிற விசுவாசி, ஆனால் அற்று போய், அல்லேலூயா, வாழ்க்கையில அதனால உற்சாகம் எல்லாம் நஷ்டமானது. இப்போ தூங்குகிற கிறிஸ்தவன். இனி அந்த வேதத்தின் இந்த வசனத்தின் பகுதியில் சொல்ல போனால் தூங்குகிற கிறிஸ்தவன் இப்ப யாரோட படுத்திருக்கிறான்? மரித்தோர்களோட படுத்திருக்கிறான். அல்லேலூயா. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை எங்கன்னு கேட்டால் மரித்தோர்கள் மத்தியில் உள்ள நிலைமை. அல்லேலூயா. நான் சொல்லுகிற தமிழ் நன்றாக புரியுதா? எல்லாருக்கும் புரியுத? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஏதாவது சந்தேகம் கிளியரா கேட்டு போங்க. அல்லேலூயா. என்று கேட்ட வசனத்தை கேட்டு ஒரு திரும்புதலுக்கு நாம் ஆயத்தமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கவனிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோர்களை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. இங்க சொல்லப்படுகிறது அவிசுவாசிகளை பற்றி அல்ல. இங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய பிரிய மக்களாக கர்த்தரை அண்டிக் கொள்ளும்படி இறங்கி வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இருட்டில இருந்து ஒளியிடத்திற்கு வந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களோடு சொல்லுகிறார், நீ தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவன், தூங்கிக் கொண்டிருக்கிற விசுவாசி விழித்தெழும்பணும், மரித்தோரை விட்டு எழும்பணும். அல்லேலூயா. ஆனா இப்போ இஷ்டம் இருக்கு. வட்ட கன்வென்ஷன் நடக்கும்போது, சபை கன்வென்ஷன் நடக்கும்போது, எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும்போது, காத்திருப்பு கூட்டங்கள் நடக்கும்போது, ஆவிக்குரிய உயர் மீட்சி கூட்டங்கள் நடக்கும்போது கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் திறக்கப்படும். தூங்குகிற விசுவாசின் கண்களை திறக்க வைக்கிற ஆவிக்குரிய செய்திகள், அனலூட்டுகிற செய்திகள் நமக்கு நேரே வரும்போது இந்த தூங்குகிற விசுவாசி கண்ணை திறப்பான். கண்ணை திறந்து பார்க்கும்போது ரைட் சைடும் அமரர், லெப்ட் சைடும் அல்லேலூயா. அமரர் புரியலையா? அமரர் சொன்ன அர்த்தம் என்ன? அமரர் சொன்ன அர்த்தம் என்ன? அமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேணாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தேவனுடைய வல்லமை வந்து அடிக்கும் போது கண்ணை திறந்து பார்ப்பாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு சைடு, அந்த சைட்லையும் செத்தது, இந்த சைட்லையும் செத்தது. என்ன செய்ய? அந்த பிணங்கள் சொல்லுகிறது, ஏய் நீ கண்ணை மூடி சும்மா படுத்துரு, நீ கண்ணை மூடி சும்மா படுத்துரு, எழும்பாதே, எழும்பாதே. இது செத்தவர்களுடைய கூட்டம், இது மோர்ச்சரை. அல்லேலூயா. இன்றைக்கு பல காலங்களாக அனுபவம் உள்ள நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு சபைக்குள்ள ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதித்த அநேகர் இன்றைக்கு பிணங்கள் மத்தியிலே படுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. டெட் பாடி மத்தியில படுத்திருக்கிறாங்க. கன்வென்ஷன்ல என்ன நடந்தான? வெளியிறங்கும் போது, அக்கா எல்லா வருடம் போல இல்ல, இந்த இரவில் கர்த்தர் திட்டவட்டமாக பேசினார். நான் இனி என்ன காரணம் சொல்லி ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டேன். நான் ஆவியிலே கர்த்தர்
கர்த்தரை கீழ்ப்படிந்து கர்த்தரை ஆராதிப்பேன். இனி தவறான ஒரு காரியத்துக்கு நான் வரவே மாட்டேன். அப்போ அந்த பிணம் சொல்லும், தப்பா எடுத்துறாதீங்க, அந்த ரைட் சைட்ல படுத்திருந்த பிணம் சொல்லும், ஏய் இதே போல எத்தனையோ எழுப்புதல் பிரசங்கம் கேட்டேன், நானும் கேட்டேன், உன்னை விட பயங்கரமான தீர்மானம் எல்லாம் நான் எடுத்ததான், ஆனா இப்பொழுது நான் பிணமாதான் இருக்கிறேன். நீ என்னோடு கூட கண்ணை மூடி அப்படியே படுத்துரு. ஐயோ உங்க காரியம் இல்ல, தூங்குகிற விசுவாசியின் காரியம். மரித்தோர்கள் மத்தியில படுத்திருக்கிற விசுவாசியின் காரியம் சொல்லுகிறேன். எத்தனை ஆண்டுகளாச்சு, எத்தனை எழுப்புதல் கூட்டங்கள், எத்தனை கன்வென்ஷன்கள், எங்க இருந்தாலும் ஊழியக்காரர்கள் வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். எத்தனையோ அற்புதமான வார்த்தைகளை தேவனுடைய ஆவியானவர் விளக்கமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்பளும் கண்ணு திறந்து பார்த்துட்டு அமைதியை கண்ணி மூடி படுத்திருக்கிறாய். இந்த இரவு வேளையிலே நீ விழித்தெழும்பணும். புரிந்த ஸ்தோத்திரம் சொன்ன போதும் சும்மா கை தட்டு, சும்மா ஒரு அல்லேலியா போடு இங்க கிடையாது. உள்ளுக்குள்ள ஏதாவது தட்டினால் கிடைத்தால் மட்டும் வாதரக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, எத்தனையோ காலங்களா இப்படி கண்ணை திறந்தும் மூடியும் திறந்தும் மூடியும் போய்கொண்டே இருக்கிறோம். இந்த இரவு வேளையில கண்ணு திறக்கிறது மட்டுமல்ல, நீ விழித்து என்ன செய்யணும் தெரியுமா? மரித்தோரை விட்டு, அந்த கூட்டத்தை விட்டு எழும்பிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் காலத்தை அல்லேலூயா காலத்தை மாற்றி மாற்றி வைக்காதே. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ தடவை நல்ல தீர்மானங்கள், நல்ல அர்ப்பணிப்புகள் எடுத்து எல்லாம் காற்றத்திலே பறத்தி விட்டு இப்பொழுதும் பழைய நிலைமையில் இருக்கிற நீ அந்த மரித்தோர்களின் கூட்டத்தை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசமாயிருப்பார், பிரகாசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரண நிலைமையில இருந்து ஒரு விசுவாசி எழும்பி வெளியே வரணும். எழும்பி வெளியே வர சொன்னது சபையை விட்டு வெளியே போகல, பிசாசின் கட்டில இருந்து இயேசுவிடத்திற்கு வரணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்க பாடுகிற பாடல் ஆவிக்குரிய பாடலாக இருக்கும். அதுக்கு பிறகு செய்கிற ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமா இருக்கும். அல்லேலூயா. இது இப்ப இந்த காலம் என்ன செய்வது தெரியுமா? தூங்குகிறவன், மரித்தோர்கள் மத்தியில படுத்திருக்கிறவன் எதுவும் செய்வான், எப்படி செய்வான், எதுவும் காட்டுவான், நல்ல சாட்சி சொல்லுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல எழுப்புதலை ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. என்ன பிரயோஜனம்? எங்க போவதற்காக இறங்கி புறப்பட்டோம், எதற்காக விலை கொடுத்து விசுவாசத்து நேராக வந்தோம், ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் எந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு நேராக இறங்கி வந்தோம், என்ன நோக்கத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடு நாம் வந்தோம், அது தான் இந்த நாட்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதோ வித்தியாசமான நிலைமையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. வேற எங்கேயோ சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். வேற சொல்லியிருக்கேன், ஒருவேளை கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. அல்லேலூயா. கவனிங்க, முதல் நாளான கொஞ்சம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு டிகிரி முடித்த பிறகு பிசிக்கல் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் நடந்து டெஸ்ட் எழுதி டைரக்டா எஸ்ஐ போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டராக வந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பற்றி தெரியும். சப் இன்ஸ்பெக்டராக டைரக்ட் போஸ்டிங் கிடைத்தது. இவனிங்களே இப்போ இந்த ஆளுக்கு நல்ல வாலிபன், நல்ல வாலிப காலத்தில் இந்த வேலை கிடைத்தது. ஒரு சப் இன்ஸ்பெக்டராக நல்ல வாலிபத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான காரியம் இல்ல? அப்போ என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன எஸ்ஐ. அப்போ அது சொன்னதான் தெரியும், ஃபுல்லா சொன்னா தெரியாது, அது ஷார்ட்டா சொன்னா தெரியும். ஓகே, இப்போ எஸ்ஐ போஸ்ட்ல வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் தன் டியூட்டியில இருக்கும்போது போலீஸை பார்த்துட்டு ஒரு கள்ளன், ஒரு திருடன் ஓடுகிறான். இவர் நல்ல ஓட்டத்தில் நல்ல திறமைசாலி, அதனாலதான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. இவர் கள்ளனை பிடிப்பதற்காக ஓட ஆரம்பித்தார். கள்ளன் ஓடுகிறான், அல்லது திருடன் ஓடுகிறான். அந்த திருடனுக்கு பின்னாலே
எஸ்ஐ ஓடுகிறார், மற்ற கான்ஸ்டபிள்ஸ் மற்ற போலீஸர்களும் கூட ஓடுறாங்க. ஓடி 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 கொஞ்சம் தூரம் போனாங்க. திருடன் விடல, அவன் பயங்கர ஸ்பீட்ல ஓடிட்டான். இந்த ஆளுக்கும் வாசி அவன் ஓடுகிறான். என்ன தெரியுமா, நான் நல்ல மெடலுக்கு பெற்றுக்கொண்டவன், அவரை விட ஓட எனக்கு தெரியும்னு சொல்லி நல்லா ஓடிட்டார். ஓடி 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 கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்ய தெரியுமா, ஓட்டத்தில் திறமைசாலியான எஸ்ஐ திருடனை கள்ளனை தாண்டி ஓடிட்டார். கள்ளனை திருடனை தாண்டி ஓடிட்டு எஸ்ஐ சொல்லுகிறாய், நீ தோற்றுட்டே நீ தோற்றுட்டே நீ தோற்றுட்டேன்னு. அல்லேலூயா, நான் தான் வெற்றி பெற்றேன். ஓடி தொடங்கினதுக்கு எதுக்காக ஓடி தொடங்கினது? அவனை பிடிப்பதற்கு. இப்ப என்ன சொல்றாங்க, அவனை விட நல்லதான் ஓடிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அழைப்பை கேட்ட நாளிலே என்ன நினைத்து கொண்டு ஓட ஆரம்பிச்சோம்? எதுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டோம்? படிங்க 1 தெசலோனிக்கேயர் 1:9. 1 தெசலோனிக்கேயர் 1:9. சீக்கிரமா 1 தெசலோனிக்கேயர் 1:9. ஏனெனில் அவர்கள் தாமே உங்களை குறித்து நாங்கள் அடைத்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தொழுந்து உயிர்த்தெழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலே, ஞானஸ்நானம் பெற்ற நாளிலே, மனம் திரும்பின நாளிலே, மறுபடி பிறக்கப்பட்ட நாளிலே ஒரே ஆர்வம், ஒரே ஆசை, ஒரே சிந்தனை என்ன? ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அதோட ஞாபகமே இல்லைல்ல. அப்படி ஒரு தீர்மானம் வந்ததாக ஒரு ஞாபகமே இல்லை. எப்படி எல்லாமோ இதுக்குள்ள வந்துட்டோம். அந்த சிந்தனையில் இருக்கிறீங்க, மாற வேண்டும். அல்லேலூயா. ஜீவனுள்ள மெய்யான தேவனை சேவிக்கும்படி, ஆராதிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி நாம் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினோம். அல்லேலூயா. அப்ப அது நம்முடைய சரியான நோக்கமாக இருந்தது. நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய லட்சியம் அல்லது அந்த இறுதி அல்லது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவார், நம்மை தம்மிடம் சேர்ப்பார். அல்லேலூயா. தைரியம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு, எல்லாரும் கரங்களை தட்டி வாய் திறந்து பாடுங்க. போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளன் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளன் உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும்
சகலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்ன? எங்கே உட்கார்ந்திருக்கிறேன், எங்கே படுத்து கொண்டிருக்கிறேன், என்ன நிலைமையில காணப்படுகிறேன் என்று இந்த இரவு வேளையிலே நாம் நம்மை தாமே நிதானித்து அறிந்து நாம் அங்கிருந்து விழித்து எழுந்து படுக்கணும்னு சொல்லல, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. மரித்தோர்கள் மத்தியில் தெரிந்து கொண்டு நீ படுக்க கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று வந்த நாள்ல இருந்த அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் சரியாக நமக்கு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். வேற சொன்ன மாதிரி இறங்கி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்கி நாம் புறப்பட்ட நாள், இறங்கி வந்த நாள்ல ஒரே ஆர்வம் இயேசு, ஒரே ஆராதனை இயேசு, ஒரே அழைப்பு இயேசு. ஒரு நாவல பார்த்த எப்பொழுதும் இயேசு, கண்களுக்குள்ள எப்பொழுதும் இயேசு, இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் இயேசு. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்தால் ஆண்டவரே என்னோடு பேசும் ஏன்னு கேட்டா வரும்போதெல்லாம் பார்க்கிற ஒரு உண்மையான காட்சி உண்டு. எந்த கூட்டத்துக்கு வந்தாலும், ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போனாலும், உபவாச ஜபத்துக்கு போனாலும், காத்திருப்பு கூட்டத்துக்கு போனாலும், ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு போனாலும், எங்க போனாலும் நாம் பார்க்கிற ஒரு உண்மையான காட்சி என்ன? அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா, அவங்க என்ன சேலை எடுத்திருக்காங்க, என்ன ஷர்ட் போட்டிருக்காங்க, எந்த கலர் போட்டிருக்காங்க, இப்ப இதுதான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். நேரமே வந்து பாடல் ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு நான் பாடல் பாட மாட்டேன், என்ன செத்து இருக்கேன். அவங்க வந்து பாடுறாங்களா? நான் பாட மாட்டேன், நான் ஒரு பாடல் பாடுவேன். அப்பொழுது கரெக்டான எழுப்புதல் வரும். இதெல்லாமே செத்த கூட்டத்தில் கிடக்கிற தூங்குகிற விசுவாசி. அல்லேலூயா. இந்த நிலைமைக்கு இந்த இரவுலையாவது ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா? மற்றாருக்கும் அல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்கும். நான் மாறினா போதும், பிறரை பற்றி பார்க்க வேண்டாம். நான் சரியாக மாறினால் போதும். நான் ஒன்று சரியாக விழித்து அவர்களை விட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்தால் உயிருள்ள என்னோடு சேர்ந்து அவர்களும் வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லாவிட்டா பண்டு இந்த முட்டை, கோழி முட்டை அடை வச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? இப்படி இப்போ யாரும் சொல்ல வர மாட்டாங்க, கவனிங்க. கோழி முட்டை, கோழிக்கு கீழே இப்போ அந்த சிஸ்டர்ல வீட்டில் இப்போ பழக்கம் இல்லைல்ல, கோழிக்கு அடியில் தான் முட்டையை அடை வைப்பாங்க. அப்போ அடை வச்சதுல எல்லா முட்டை, நிறைய முட்டைகள் இருக்கிறது. இப்போ ஒரு முட்டை சொல்லிச்சு, எனக்குள்ள என்னெல்லாமோ மாற்றம் வருது. ஒவ்வொரு நாளும் தாய் கோழியினுடைய சூடு கிடைக்க 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 எனக்குள்ள ஒரே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பக்கத்துல முட்டை சொல்லிச்சான், பேசாம இரு, உன்னை போல நானும் வந்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை, பின்ன உனக்கு என்ன மாற்றம்? நானும் நீ ஒரே இடத்துல வந்திருக்கிறோம், ஒரே பாஷை கேட்கிறோம், ஒரே ஆராதனை செய்கிறோம், ஒரே ஜபம் செய்கிறோம். எனக்கு இல்லாத மாற்றம் உனக்கு என்ன? இல்லக்கா, ஜபம் நடக்கும் போது எனக்குள்ள ஏதோ நரம்புகள் வருகிற மாதிரி, உள்ள ரத்தத்தினுடைய கலர் எல்லாம் வருகிற மாதிரி ஏதோ சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, பின்னே நீ உன்னை விட நானா ஃபர்ஸ்ட் விசுவாசி, எனக்குள்ள ஒரு சேஞ்சும் இல்லை, நான் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். இது நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, மற்றதுக்குள்ள சேஞ்ச் இருக்கு. விசுவாசி நன்றாக கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நாட்கள் சென்றது, அதுக்குள்ளே ஒரு குஞ்சு உருவானது. அதுக்கு சுண்டு இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அப்புறத்த முட்டைக்குள்ள ஒண்ணும் கிடையாது, பழைய மாதிரி தான் இருக்கு. என்னைக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து இன்னை வரையும் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா மாற்றம் உண்டு, பயங்கர நாற்றம். அது இப்ப தெரியாது, அது இப்ப தெரியாது.
ஒரு நாள் உள்ளே உயிரின் துடிப்புள்ள உயிர் இனமாக மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கோழி குஞ்சு தானாகவே அந்த முட்டை தோடை உடைத்து அது வெளியே வரும். அல்லேலூயா. அந்த நாளிலே வீட்டம்மா பார்ப்பாங்க, இது உடைஞ்சு வெளியே வந்துட்டு இல்ல, அது ஏன் உடையல, அவங்களாலே உடைச்சு பார்ப்பாங்க. அந்த பக்கத்துல யாருக்கு நிற்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு நாத்தமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது சாட்சி சொல்ல சொன்னா, அவ போனாளா? ஆமா, அவங்க போயிட்டாங்க, இவங்க இங்க நாட்டம் பிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளா விசுவாசியாக ஆராதிக்கிற பரிசுத்தவான்களாக, பைபிள் தூக்குகிற விசுவாசியாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக எல்லா நிலைமையிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அல்லாவிட்டால் நாற்றமாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது, ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றங்கள் வராவிட்டால் நாற்றமாக மாறும். அதை தூக்கி வீசிடுவாங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்தை பாதுகாத்து அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரம் இந்த உலகத்தின் கவரை உடைத்து கொண்டு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கூட வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர்கள் அதை மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இங்கே இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு நான் ஸ்ட்ராங் தான் சொல்றதை தூக்கி எறியப்படும். எங்கன்னு கேட்டா, அல்ல அக்னி கந்தகம் கத்துகிற எரிகிற நித்திய நரகத்துக்குள்ள. அல்லேலூயா. ஏனது பேசுறோன்னு கேட்டால், 21ஆம் நூற்றாண்டு அநேக விசுவாசிகள் எதற்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியாது, சபைக்குள்ள வருகிறாங்கன்னு தெரியாது. ஆவிக்குரிய நிலைமையில, ரொம்ப செத்து போன நிலைமையில, ஒரு ஆவிக்குரிய மரணம் சம்பவித்திருக்கிற நிலைமையில இருக்கிறதை ஒருவேளை உங்களை பற்றி அல்ல, உங்களுக்கு தெரிகிற நண்பர்கள், உங்களுக்கு தெரிகிற விசுவாசிகள் இப்பொழுதும் பாவத்தில் ரசித்து பாவத்தை ருசித்து செயல்படுகிற யாராவது இருப்பார்களானால் அவர்களுக்காகவும் உங்கள் சொந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரியமானவர்களுக்காகவும் அழுத்து ஜெபிக்க கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. சிலவங்களுடைய விசேஷம் என்னன்னு கேட்டா, மரித்தாலும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆவிக்குரிய நிலைமையில செத்து இருந்தாலும் ஒத்துக்கிட மாட்டாங்க. படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் கடைசி பார்ட். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும். அல்லேலூயா. சர்தியு சபையை பற்றி பேசும்போது சபைகளை வித்தியாசமான நிலைமையில சபையின் நாதனாகிய கர்த்தர் பார்க்கும்போது எபெசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தயாத்திரா, தென் சர்தியு, பிலதெல்பியா, லவோதிகியா என்கிற 7 சபைகளை 7 விதமாக 7 நிலைமைகளை கர்த்தர் பார்க்கும்போது சர்தியு சபை பற்றி பேசுகிற வார்த்தை பாருங்க. ஜீவன் உள்ளவன் என்று நீ பெயர் கொண்டிருக்கிறாய், உண்மையிலே செத்தவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் திட்டவட்டமாக நடக்கிறது. ஆராதனை, ஜெபம், ஆவிக்குரிய கூடுகைகள் எல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில செத்து இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. கூட்டங்கள் வரும்போது சின்ன சின்ன ஒரு சல்வாக காட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதெல்லாம் காட்டுவாங்க. ஆனா உண்மையிலே மனம் திரும்பி வெளியே வர இப்படிப்பட்டவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. சீக்கிரமா படிங்க 2வது வசனம். நீ விழித்து கொண்டு சாகுதலுக்கு ஏதுவா இருக்கிற உன் கிரியைகள் தேவனுக்கு முன்
நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நன்றாக கவனிங்க, இது சொல்லப்படுகிறது அவிசுவாசிகளை பற்றி அல்ல, விசுவாசிகளுக்காக சொல்லப்படுகிறது. ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ எதை கேட்டாய், எதை பெற்றுக்கொண்டாய், எதை பிடித்து கொண்டாய் ஞாபகம் இருக்கா? எதை கேட்டாய் என்று ஞாபகம் இருக்கா? எதை பெற்றுக்கொண்டாய் என்று ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா. கேட்டோம், எதெல்லாமோ கேட்டோம், பெற்றுக்கொண்டோம், எதெல்லாமோ பெற்றுக்கொண்டோம். இப்போ எல்லாம் இழந்து வாழ்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இரவுவேளை தேவனுடைய பிள்ளைகளை அமைதியாக பேசுகிறேன். எங்கே வீழ்ச்சி நடந்தது? சிலர்கள் சரியாக கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. படிங்க ரோமர் 10:9. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. நான் கேட்கட்டுமா? எத்தனையோ வருடங்களாக ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் செம்மையாக செய்கிறோம், நல்ல சந்தோஷப்பட்டு வாழ்கிற நாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறோமா? இதுவரையும் இயேசுவை ரட்சகர் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல். சமீபத்தில் ஒரு சகோதரர்கிட்ட ஒரு ஆசிரியர் கேட்டார் மனம் திரும்புதலை பற்றி. அவர் சொன்ன மறுபடியும் என்னன்னு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்த என்னிடம் அப்படி கேட்கிறீர்களா? ஆமா, உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னு கேட்டா கிறிஸ்து உள்ள பிறக்கப்படவில்லை, சரியாக மனம் திரும்பவில்லை. பின்ன என்ன நடந்தது? சண்டே ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்துல கன்வென்ஷன் கூட்டம் வந்தது. அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சரும் கேட்டாங்க, பாஸ்டர்மாவும் கேட்டாங்க. பாஸ்டரும் ஒரு நாள் கேட்டாங்க, ஏய் ஞானஸ்நானத்துக்கு ரெடி ஆகலையான்னு. அவங்க எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க. இனி நான் ஒரு ஆளா மாறி நிக்கணுமா? அதனால நான் என்ன செய்துட்டேன், ஒத்துட்டேன். ஆமா பாஸ்டர் போட்டுருங்க, என்னுடைய பேருங்கள் அந்த கூட்டத்துல போட்டுருங்க. கூட்டத்துல இந்த காளைகளை குளிப்பாட்ட போற மாதிரி கூட்டத்துல அந்த ஏற்றி கொண்டு போய் இதை முக்கிய எடுத்து கொண்டு வந்தாங்க, சபைக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. இதுவரை மனம் திரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ கேட்டு பெற்று கொண்டவைகள் எதையெல்லாம் என்று நினைவு கூர்ந்து என்ன செய், மனம் திரும்பு, மனம் திரும்பு. இந்த இரவு வேளையில அங்கங்காக இந்த வார்த்தை கேட்கிற அன்பான சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும், நீங்க கிறிஸ்தவனா அக்கிரைஸ்தவனான்னு தெரியாது, நீங்க பெந்தகோஸ்து சர்ச்சில் போறீங்களா, ஏதாவது வேற சபையில போறீங்களா என்கிறது பிரச்சனையே கிடையாது. ஒரே கர்த்தருடைய சித்தம், அவருடைய கட்டளை, நீங்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. விசுவாசி மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தவான்களும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அது ஏன்னு கேட்டா நிறைய பேர்கள் எல்லாம் வெளியரங்கமாக நல்லா இருக்கிறாங்க, பேசிக்கா மனம் திரும்பாமல் இருக்கிறது கிரியையினால் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சபையில வருடங்களா இருக்கிறோம், ஆனால் சரியான மனம் திரும்புதல் இல்லாததை கிரியையினால் வெளிப்படுத்துகிறோம். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனைவரும் மனம் திரும்ப வேண்டும், விழித்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லாவிட்ட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்கள் என்னுடைய தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய பார்வைக்கு சித்தமாக நான் காணவில்லை. அல்லேலூயா. அவருக்கு முன் இது பூரணமாக்கப்பட்டதாக நான் காணவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட, மனம் திரும்பு, மனம் திரும்பு, நீ விழித்திராவிட்டால், நீ இன்னும் விழித்திராவிட்டால். திருடனை போல் இந்த முழங்குழி கன்வென்ஷனின் முதல் நாளிலே இன்னும் நீ
இராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளை அறியாதிருப்பாய். ஆனாலும் அதுதான் இந்த கன்வென்ஷன்ல வேற சிறப்பான ஒரு குரூப். அல்லேலூயா. ஆனாலும் தங்களுடைய வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சிலர் அல்லேலூயா. அந்த சர்தியிலும் முழங்கலி வட்டத்திலும் முழங்கலி சபையிலும் முழங்கலி வட்டத்துக்கு உட்பட்ட எல்லா சபைகளிலும் அந்த சிலர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன கூட்டம் எல்லா சபைகளும் இருக்கிறது. மனம் திரும்பி வந்தால் நீயும் அந்த கூட்டத்தோட சேர்க்கப்படுவாய். அல்லேலூயா. மனம் திரும்பி தேவனிடத்திற்கு வராவிட்டால் அந்த சீமுட்ட மாதிரி எடுத்து தூரே எரியப்படுவீர்கள். அந்த நிலைமை யாருக்கும் வராமல் இருக்கும்படி விழித்து எழுந்திருங்கள். அல்லேலூயா. இந்த இரவு வேளை தான் விழித்து எழும்ப வேண்டிய இரவு வேளை. இன்னும் சமயத்தை மாற்றி மாற்றி வைக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் தெரிகிறது என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அநேகர் செத்து இருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்கள். கோட்டயம் பகுதியில் ஒரு நாள் ஒரு கள்ளுகுடியன் என்ன செய்தனா, நைட்டு வந்து கள்ளு குடிச்சிட்டு அவன் சாதாரண இருக்கும் மாதிரி வராந்தையில உட்கார்ந்துட்டான். ஆனா அது காலை வரை அப்படி இருந்துட்டான். காலையிலே ஆளில் வந்து பார்க்கும்போது இவன் போகல, ஒரு ஓரமா சாரி அப்படி இருக்கான். பார்த்த மக்கள் எல்லாம் அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. குடி போதையில இருக்கிறான். அல்லேலூயா. அவன் எடுத்து தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது 11 மணி நேரம் தாண்டியாச்சு அவன் செத்துட்டு. 11 மணி நேரத்துக்கு 11 ஹவர்ஸுக்கு முன்னே அவன் செத்தவன். அவன் செத்த சாரி இருக்கிறான். ஆனா பார்க்கிற மக்களுக்கு அவன் குடிப்போதையில இருக்கிறான். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காலத்திலே பிசாசின் கிரியையினால் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு உயிர் உள்ள மாதிரி செத்து இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு வேளையிலே தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்க வேண்டும். அவர்கள் எல்லாம் விழித்து எழுந்து கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா. இந்த முதல் இரவில் அது நடக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ குடும்பத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள மரணம் ஏற்பட்டிருக்கிறது. பாருங்க, நல்ல ஊழியம் நடந்த ஒரு ஆளுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை கூட சொல்லி வரட்டுமா? இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொன்னால் தீர்க்கதரிசியின் பையன் அர்த்தம் கிடையாது. தப்பா எடுத்துறாதீங்க. தீர்க்கதரிசியின் பையன் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரன் என்று சொன்னால் தீர்க்கதரிசியின் சீஷன். ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியோட இணைந்து வாழ்ந்து ஊழியத்தை பயின்று வருகிற லேர்னர்ஸ், படிக்கிறவங்க, ஊழியத்தில் சேர்ந்து செயல்படுகிறவங்க, தீர்க்கதரிசிகள் சீஷர்களுக்கு போடுகிற ஒரு பேரு தான் சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லுகிறது. ஓகே, தீர்க்கதரிசிகள் புத்திரர். இது சொந்த மகன் அல்ல, சீஷன். அப்போ அப்படிப்பட்ட நல்ல தீர்க்கதரிசியாகிய எலிசா என்கிற வார்த்தையின் அர்த்தமே God is our salvation. The God is salvation. தேவனே என் ரட்சிப்பு. தேவன் மட்டும்தான் ரட்சிப்பு. தேவன் மட்டும்தான் என் மீட்பு என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அவரிடத்தில் வந்த இந்த தீர்க்கதரிசியின் சீஷரின் மனைவி சொல்லுகிறார், எங்க வீட்டில் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. உம்முடைய தாசனாகிய, உம்முடைய சீஷனாகிய, உம்முடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய கணவர் இறந்து போனார். எங்க குடும்பத்துக்குள்ள முதல்ல நடந்த காரியம் என்னன்னு கேட்டால் ஒரு இழவு இல்ல, ஒரு மரணம் நடந்திருக்கிறது. அந்த மரணத்தின் விளைவாக நாங்க இப்ப யாராக மாறி இருக்கிறோம்? கடனாளிகளாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. சீக்கிரமா. அநேகர் பலருக்கும் கடனாளிகளாக இருக்கிறார்.
இப்போ கடன் கொடுத்தவன் வந்து கொடுத்த கடனை கேட்கிறான், திரும்ப கேட்கிறான். எங்களை ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமை, வீட்டுக்குள்ள மரணம் ஏற்பட்டதினால் நாங்க ரொம்ப துன்பத்துக்குள்ள இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாத நிலைமையில இருக்கிறோம். ஐயோ எஜமானே, எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும், ஒரு மாற்றம் வந்துதான் ஆகணும். இப்ப நாங்க கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் சொல்ல இப்ப விரும்பல. ஒரே ஒரு கடன். சபை உயிருள்ள சபையாக இருந்த காலத்துல என்ன கடன் கேட்டால், என்ன கடன்? என்ன ஒரே ஒரு கடனா தான் இருந்தது. என்ன கடனா இருந்தது? சுவிசேஷத்தை பற்றிய கடனாளியா. உயிருள்ள சபை, ஜீவனுள்ள சபை, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற சபைக்கு ஒரே கடன் எதன்னு கேட்டால், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் வாசிக்கிற 1:14 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ரோமர் 1:14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா. அந்த காலத்துல அப்படிதான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜே ஜான்டோஸ் ஐயா அவருடைய காலத்துல எல்லாம் பொது கூட்டங்கள் நடக்கும்போது, ஜெனரல் கன்வென்ஷன்ல நடக்கும்போது, அதிகாலையில எழும்பி 4 மணிக்கு விடிய கால ஜெபம் முடித்தால் அங்க தங்கி இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து, நல்ல சவுண்ட் சிஸ்டம் மற்றொன்னும் கிடையாது, எல்லாரும் தெருவா சென்று வசனம் பேசின, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிக்கையிட்ட, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லிக் கொடுத்த காலம் இருந்தது. அந்த எழுப்பதின் நாளுகள் இன்னும் திருப்பி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், சபையில் உள்ள அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் உற்சாகப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் லீவ் இருக்கிறது, ஆராதனை கூட்டம் முடிகிறது, மாலை 3 மணி ஆயிரும், 4 மணி ஆயிரும். ஆவியன் நல்ல அக்கினி ஜுவாலையில ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை முடித்து பீஃபும் பரோட்டும் சாப்பிட போக மாட்டாங்க. கெட்டு போகிற ஆத்துமாக்களை தேடி நடந்து திரிந்த நாட்கள் இருந்தது. அலைந்து திரிகிற பிள்ளைகளை கூட்டி சண்டே ஸ்கூல் நடத்தின காலம் இருந்தது. அந்த நாட்கள் மறுபடியும் வர வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு நாம் கடனாளி, தேவ அன்பினால் பிடிக்கப்பட்டவர்களாக கடனாளிகளாக இருந்தோம். இப்போ எவரோ கொண்டு எதெல்லாமோ கொண்டு உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்ப அவனுக்கு நாம் இப்ப ஏன் செய்யணும்? இப்ப கிரெடிட்டருக்கு நாம் என்ன செய்யணும்? கடன் திருப்பி கொடுக்கணும். அவன் சொல்லுகிறான், உன்னுடைய ஆயுள் முழுவதும் கொடுத்தால் தீராத காரியம் உன் வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, அதை சுமந்து கொண்டு நடையணும். அல்லேலூயா. அப்ப என்ன நினைச்சாலும் ஒரு கடன் முடியும் போது அடுத்த கடன். சில அன்பான சகோதரர்கள் சில பிசினஸ்ல சிக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது இதே காரியத்தை பார்க்க முடியும். எப்படியாவது அங்க இருந்து லோன் வாங்கி, இங்க இருந்து லோன் வாங்கி, அது வாங்கி இது வாங்கி, இது ஒண்ணு பே பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது அடுத்த பிரச்சனை ஆரம்பமாயிடும். പിന്നെ அதுக்கு பேக்கில் நடக்கணும். வாழ்க்கையின் நாள் முழுவதும் அப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரணம்? வீட்டிலே மரணம் சம்பவித்தது. அதனாலே குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கடனாளிகள். ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தது. எழுப்புதல் நஷ்டமானது. எழுப்புதல் பேர் இருக்கு, நல்ல ரிவைவல் எழுதி நல்ல கட் அவுட் போட்டு லைட் போட்டு கலர்ஃபுல் ஆக்கி போட்டுருவாங்க. எதுக்கு? உள்ள ஜீவன் இல்லாததுனால. ஸ்தோத்திரம். எழுப்புதல் என்று எழுதி காட்டுகிறோம், எழுப்புதல் என்று வாழ்ந்து காட்டணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழுப்புதலை எழுதி காட்டுவதற்கல்ல, எழுப்புதலை வாழ்ந்து காட்டணும், வாழ்க்கையினால காட்டணும். அல்லேலூயா. அப்ப இந்த கடன் பிரச்சனை மாறணும்னா நான் விழுத்து எழும்பிதான் ஆகணும். அல்லேலூயா. நீ மூன்றாவது காரியம்னு சொன்னால் அது கூட சொல்லி சீக்கிரமா ஜெபத்துக்கு நேராக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 3 அடிமைத்தனம். என்ன? இந்த மரணமும் கடனும் ஒரு தரத்துல சகிக்கலாம். சகிக்க முடியாத ரொம்ப பிரச்சனையான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் அடிமைத்தனம். அல்லேலூயா,
நான் கேட்கிறேன், பேக்கில் இருக்கிற அம்மமார்கள் தகப்பன்மார்கள் எல்லோருக்கும் இந்த வார்த்தைகள் புரியுதா? ஸ்தோத்திரம். வீட்டில் போனால் உங்களுக்கு அசைன்மெண்ட் உண்டு. சமயத்தை வேஸ்ட் ஆக கூடாது. முழங்கார் படியிட்டு அழுகிறதுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இப்ப கடன் கொடுத்தவன் வந்து கடன் திரும்பித்தான்னு கேட்கல, உங்களை பிள்ளைகளை நல்ல கவனிங்களே, கடன் திருப்பித்தான்னு கேட்கல. அவன் என்ன கேட்கிறான்? 2 புத்திரர்களை எனக்கு தான், 2 குமாரர்களை எனக்கு கொடு. அல்லேலூயா. அப்ப இப்ப தெரியுதில்ல யார் இந்த கடன் கொடுத்தவன்னு? அவனுடைய ஒரே ஆசை உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் தந்துட்டு உங்க பிள்ளைகளை அடிமையாக்கணும். எத்தனை கண்கள் திறக்கப்படும் எனக்கு தெரியாது, எத்தனை உள்ளங்கள் திறக்கப்படும் எனக்கு தெரியாது. இந்த இரவு வேளையில ஒருவேளை சந்தோஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் அமைதியாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் பக்கத்து வீட்டுல கூட ஆராதிக்கிற விசுவாசி பிள்ளைகள்ல கெட்டு போய்கொண்டிருக்கிற பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்காக அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டிய டைம் இது. அல்லேலூயா. என்ன கடன் கொடுத்தவன் கேட்கிறான், கடனை திருப்பி தாண்டல. உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வாங்கி இருந்தாங்க, திருப்பி கொடுன்னு சொல்லல. உங்க குடும்பம் கடந்துக்குள்ள இருக்குல்ல, ஏதாவது திருப்பி கொடுன்னு கேட்கல. பிள்ளைகளை பிள்ளைகளை தானு கேட்டுட்டு இருக்கான். இந்த இரு வேளையில அன்பான தேவனுடைய பிள்ளைகள், பல சபைகள் இருந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிசாசு கேட்கறது வேறொன்றும் அல்ல, தலைமுறைகளை தாழ்ந்து கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமு கிட்ட சோதம் ராஜா கேட்ட மாதிரி, நீ இந்த சாமான்கள் எல்லாம் நீ எடுத்துரு, ஜனத்தை எனக்கு கொடு. நோ, ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டு, ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு உண்டு. இந்த மக்களை கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு உட்பட்ட, குடும்பத்துக்கு உட்பட்ட சொந்த கூட உடன் பிறப்புகள், அவங்க யாராவது பிசாசின் கண்ணியிலே, பிசாசின் கட்டுக்குள்ளே, பிசாசின் அடிமத்தனத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த இரவிலே நாம் விழித்து எழும்பி பிசாசோடு போராடணும். என்னுடைய பிள்ளைகள் அவன் கையில கொடுக்க மாட்டேன். அதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கம் கொடுக்க டைம் கிடையாது, நான் சீக்கிரமா சொல்கிறேன். தேவன் தாம் என்னுடைய ரட்சிப்பென்று எலிசா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அவரிடத்தில் வந்து கதறுகிறாள், என்னுடைய வீட்டிலே மரணம், என்னுடைய வீட்டிலே கடன், என்னுடைய வீட்டுக்குள்ளே அடிமைத்தனம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்க அவர்கள் விரும்புகிறார்கள். எலிசா கேட்டார், சொல்லு, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன உதவி செய்யணும் சொல்லு. உனக்கு வீட்டில் என்ன, உன் பக்கம் என்ன இருக்கிறது? அவள் சொன்னால், இந்த வார்த்தை மட்டும் படிங்க சீக்கிரமா. ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாடி வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒரு புது துவக்கத்துக்காக அதே போதும். கையில் இருக்கிற ஒரு குடம் எண்ணெய், கொஞ்சமாவது நீ அதை அப்படியே சேஃபா வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அதை கொண்டு உன் குமாரர்களை நான் விடுவிப்பேன், கடன் தொல்லை மாற்றுவேன், குடும்பத்துக்கு ஜீவன் அளிப்பேன். அல்லேலூயா. இனி வீட்டுக்கு போய் அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். சொன்னது அதே ஆர்டர்ல வரும். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன மாதிரி செய்தால், அவர் ஒன்று, இந்த நீ இப்ப பயந்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை பற்றிய பயம், உன் கணவரை பற்றிய பயம், உன் மனைவியை பற்றிய பயம், உன்னுடைய பேர பிள்ளைகளை பற்றிய பயம், கர்த்தர் இந்த இரவு வேளையிலே உடைத்து போடுவார். அல்லேலூயா.
உடைத்து தான் ஆகணும். எத்தனையோ காலங்கள சபையில வருகிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, பிசாசு அடிமையாக்கி கொண்டே இருக்கிறது, நாம் அறியாமல் இருக்கிறோம். இங்க சர்ச்சுக்கு வரும்போது அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக நடிக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல போனால் பிசாசு கூட்டத்தில் போகிறார்கள், சென்னைக்கு போனால் பிசாசின் கூட்டத்தில் இருக்கிறார்கள், அல்லேலூயா. மதுரைக்கு போனால் இன்னும் வேறு கூட்டங்களில் போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஐடென்டிட்டி கூட இல்லாம நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க விடுவிக்கப்பட வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மிக பாரத்தோடு சொல்லுகிறேன், இந்த இரவு வேளையில நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய குடும்பத்தின் விடுதலைக்காக, நம்முடைய பிள்ளைகளின் விடுதலைக்காக அழுது ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதோடு சேர்த்து அந்த வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன், இந்த சபைக்குள்ளே, ஊழியத்திற்குள்ளே இப்போ நேரிட்டு இப்ப வந்து கொண்டிருக்கிற மரணம், இப்ப வந்து கொண்டிருக்கிற அழிவுகள், கடன் தொல்லைகள், இன்னும் அடிமைத்தனங்கள், அல்லேலூயா, இது எப்போ ஒழிவதற்கு நாம் கதறி அழிது ஜெபிப்போமோ, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பாரோ, அதுல இருந்து விடுதலை வரும். தேவனுடைய சபை ஒரு ரட்சிப்பை காணும், ஒரு உண்மையான எழுப்புதலை பார்க்க போகிறது. அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஆதாரம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. குடும்பத்தின் மத்தியில் அற்புதம் செய்வார், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், சபை வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். எங்கே பார்க்கணும்? சிலுவையில பார்க்கணும். இயேசுவின் முகத்தை பார்க்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிமார்களே, அன்பான பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை வைக்க விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. அல்லாவிட்டா அப்படிதான் வந்தேன், அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் போவேன், அந்த நிலைமைக்கு போறீங்களா? இந்த இரவு வேளையில ஒரு விடுதலையோட போக வாஞ்சிக்கிறீங்களா? இடத்தை ஒன்றும் பார்க்க வேண்டாம். முழங்கார் படியிட ஆரோக்கியம் ஒன்று இருக்குமானால் அப்படியே முழங்கார் படியிட்டு யாரும் கைதட்ட வேண்டும். சில நிமிடங்கள் அழுது ஜெபிக்க போகிற, ஆண்டவரே என்னுடைய நிலைமை இப்பொழுது ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறேன். ஆராதனை ஜெபம் மற்றும் எல்லாம் உண்டு, நல்ல பாடுவேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், நன்றாக எல்லாம் செய்வேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய நிலைமையில மரித்து கொண்டே இருக்கிறேன், கடன் பெற்று கொண்டே இருக்கிறேன், அடிமைத்தனத்துக்குள்ளாகி கொண்டே இருக்கிறேன். இந்த இரவு வேளையில என்ன விடுவியுமப்பா, எனக்கு விடுதலை தாருமப்பா, என் பிள்ளைகளை விடுதலை, என் பிள்ளைகளுக்கு விடுதலை தாருமப்பா, என் குடும்பத்துக்கு விடுதலை தாருமப்பா, என் கணவருக்கு விடுதலை தாரும், என் மனைவிக்கு விடுதலை தாரும், என்னுடைய சகோதரனுக்கு விடுதலை தாரும், என்னுடைய சகோதரிக்கு விடுதலை தாரும், என்னுடைய கூட ஆராதிக்கிற சகோதரனுக்கு சகோதரிக்கு விடுதலை தாருமப்பான்னு சொல்லி மனதார ஜெபிப்போமா? ஒரு கடமைக்கு அல்ல, ஒரு சடங்குக்காக அல்ல, மனப்பூர்வமா மனதார ஜெபிப்போமா? இந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதாக, கடன்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ரிக்கபா ஷைடபலா ரப சந்தனதிகரபா உடரபலகரக ஜானக ஷைரார் வாய்ப்புட்டி இருக்க கூடாது. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்பா, எத்தனையோ காலங்களா எங்க சபையில் ஒரு எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது. அப்ப எல்லாம் முறைப்படி நடக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான எழுப்புதல் இல்லாத நிலைமையில காணப்படுகிறோமே. ஒரு மாற்றத்தை தாரும் என்று அஸ்லை ஷி cried out. அந்த சகோதரி கதறி கூப்பிட்டது போல நமக்கு கூப்பிடு. ஆண்டவரே, இந்த இரவு வேளை நாளைக்காக காத்திருக்கவில்லை, இந்த இரவு வேளையில என் வாழ்க்கையில உண்மையான ஒரு எழுப்புதலை தாரோ. ரீபனக ஷபலப ரிபனக ஷம்தனா எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை மட்டும் பார்த்து கொண்டு அப்படி அழுது ஜெபிப்போம், கதறி ஜெபிப்போம். அப்பா, சபையினி மாறி போக கூடாது, எங்க பிள்ளைகள் கட்டு போக கூடாது.
எங்க வாலிபர்கள் யாரும் பிசாசின் அடிமைத்தனத்தில் போக கூடாது. எங்க ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்த பார்க்கிற பிசாசின் வல்லமையில் இருந்து இந்த இருளை விடுதலை தாருமப்பா. இந்த கன்வென்ஷன் முதல் இரவிலே நம்முடைய வாழ்க்கையில பெரிதான விடுதலை, பெரிதான தேவ மகிமை இறங்குவதாக. அன்பான சகோதரனே சகோதரியே, பல காலங்களாக நீ ஓடி 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 நன்றாக உழைத்தாய். நன்றாக கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஆவிக்குரிய கூடுகளை பார்த்து பார்த்து ஓடினாய். வசனம் கேட்டால் எத்தனை திருப்தி வராமல், ஆண்டவரே இன்னும் வசனம் வேணும் என்று சொன்னாய். இப்போ வசனம் கேட்கறதுக்கு வெறுப்பாக இருக்கிறது, இஷ்டமில்லாத காரியமாக இருக்கிறது. இந்த இரவேளையில் அப்பா உம்முடைய வசனத்தை நாடி ஓடி விரும்புகிறேன். லட்சியத்தை இழந்து போகாமல், நோக்கத்தை இழந்து போகாமல், உம்மை மட்டும் பார்த்து கொண்டு, இயேசுவின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டு உமக்கென்று ஓட நான் விரும்புகிறேன் அப்பா. உம்முடைய கரம் என் மேல் இறங்கட்டும். ஒரு சுட்டு கண்ணீரோடு எங்களுடைய சபைகளின் நிலைமை, ஒரு காலத்தில் ஆவியின் அக்கினியில ஜொலித்த அந்தந்த குடும்பங்கள் இப்போ எவ்வளவு பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். அப்பா திருப்பி தாரும், இந்த குடும்பங்களுக்கு திருப்பி தாரும் அப்பா. திகரபன ஷைடபல திகரபலபரப ஷைட உடபல திகரபலகரகதாரப ஷைடபலாரப ஷௌன ரட்சிப்பினுற்றுகளந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவீர். ரட்சிப்பினுற்றுகளந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவீர். ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஓ ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அமேனுற்று தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்று தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் வித்தம் கனம் பெற்றிட. ஓ கர்த்தரின் கரத்தில் வித்தம் கனம் பெற்றிட. அமேனுற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுவே. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுவே. பாவக்கரைகள் மற்றும் நீட, பாவக்கரைகள் மற்றும் நீட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. அம்மே பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, ஓ ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே. பாவக்கரைகள் மற்றும் நீட, பாவக்கரைகள் மற்றும் நீட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே,
ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. ஓ சீரக்கப்பட்டதா முத்து சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. ஓ பாவக்கரைகள் மற்றும் நீட, பாவக்கரைகள் மற்றும் நீட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமே பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமே பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமே பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. எஸ் எஸ் ஹalleluya. ரிபல ஷைடபா ரிபல சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ரிபல ஷைடபா சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. நிகரபல வர 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 விசுவாசிக்கிற தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. மரணத்தை தோற்கடிக்கிற, கடனை ஒழித்து கடனை உடைத்தருகிற, அடிமைத்தனத்தை உடைத்தருகிற தேவனுடைய வல்லமை இப்பொழுதே இறங்குகிறது. ஷபலப ரிவல வரவலப ஷபலப வரவலப ரிக்கபல வரவல ஹஸ்கரப உடனரப ஷுடபல வரவலப உடரபல ஷைடப ஹப்தஸ் கைடா ரபல கஜாக ஷைடி உடரபல வரவல 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 ஷைடி. அப்பா அப்பா அப்பா, இதுவரை உடைய பிள்ளைகளுக்காக இறங்கு, எங்களுக்காக இறங்கு. இன்னும் மரணத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல, கடனுக்கு உட்பட்டவர்களாக அல்ல, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல, விழித்து எழும்பி நடந்து ஓடி குதித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு கிருபைத்தார். எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தும். In the name of Jesus. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த தருணத்தை தேவன் கொடுத்திருக்கிற இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் ஒவ்வொரு பகல் வேளையும் இரவு வேளைகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சமூகத்திலும் சபையிலும் வட்டத்திற்குட்பட்ட எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த கதறி அழுது கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மரணம் நீங்கி போகட்டும், கடன்கள் நீங்கி போகட்டும், அடிமைத்தனம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று விழித்து எழுந்து கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுவார்களாக. இந்த வார்த்தை நான் கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.